அலாரம் வச்சுட்டு அலாரம் அடிச்சதுக்கு அப்புறமும் ஆஃப் பண்ணி எடுத்து தூங்கிருக்கீங்க. அதுக்கும் நீங்க படிக்கக்கூடிய இனர்ஷியாவுக்கும் நிலைமமுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சோ அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இனர்ஷியா ட்ரெஸ் ஓய்வு நிலை பார்க்கலாமா? நீங்க அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குற இந்த சினாரியோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நம்ம பாடி ஆல்ரெடி ரெஸ்ட் பொசிஷன் ஓய்வு நிலையில இருக்கு. இப்ப இந்த அலாரமா ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஒரு விசையா நினைச்சுக்கோங்க. இந்த விசை உங்க மேல செயல்படும் பொழுது உங்களுடைய பாடி ஆல்ரெடி ரெஸ்ட் பொசிஷன் ஓய்வு நிலையில இருந்தனால அதையே தக்க வச்சுக்கணும்னு நினைக்குது. அப்ப இந்த விசைய அது எதிர்க்குது. இந்த நிகழ்வுக்கு பேர் தான் நிலைமம், இனர்ஷியா அப்படின்னு சொல்றோம். இதையெல்லாம் இனர்ஷியா ட்ரெஸ் ஓய்வு நிலைமம் சொல்லியிருக்காங்க. ஒரு பாடி ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கும் போது சடனா அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அது அந்த ரெஸ்ட் பொசிஷனையே இருக்கணும்னு சொல்லி அந்த மோஷன் அந்த ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பாடி தன் மேல ஒரு விசை செயல்படும் போது ஏற்கனவே இருந்த ஓய்வு நிலையவே தக்க வச்சுக்கணும்னு சொல்லி இப்ப செயல்படக்கூடிய விசைய எதிர்க்கும். இந்த நிகழ்வுக்கு பேரு தான் ஓய்வு நிலைமம், இனர்ஷியா ட்ரெஸ். நாளைக்கு இதோட இரண்டாவது வகை செகண்ட் டைப் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க டென்த் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க.